கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. பரிபூர்ண ஜீவன் SAIG திருச்சபை, சோழவரம் கிராமம், பெல்லூர் மாவட்டத்திலே எங்களுடைய சபை இருக்கிறது. நீங்கள் வேலூர் பகுதிகளில் இருப்பீர்களானால் என்னுடைய சபைக்கு நீங்கள் வரலாம். இந்த கடைசி நாளில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை தயவாய் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை முடிவு வரைக்கும் கேளுங்கள். அப்போது மாபெரும் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த அருமையான நாளிலும் 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் வாசி. அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதிலில் துறப்பு கண்டது. போதும். அதாவது 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்திலே அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து, அன்பாவுள்ளே, எருசலேமுக்கு விரோதமாய் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் வருகிறது. எதுக்கு? எருசலேமுக்கு விரோதமாக. அன்பாளே, இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் இந்த எருசலேம் திருச்சபை. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையிலே கள்ளனாகிய பிசாசு அவனுக்கு விரோதமாக வந்து வஸ்திரங்களை உரிந்து குற்றூராய் விட்டு போனான். இதைத்தான் இங்கு நடக்கிறது. எருசலேம் எரிகோவாய் மாறினால் கள்ளனாகிய பிசாசு அவனுக்கு விரோதமாக வருகிறான். பாருங்க, எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிராக பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே. இது சம்பவம். இந்த கடைசி காலத்திலே உங்கள் குடும்பத்துக்கு ராஜா நீங்க தான். நீங்க சபை நடத்துகிற ஊழியக்காரர்களாக உங்கள் சபைக்கு ராஜா நீங்க தான். உங்கள் சமுதாயத்துக்கு ராஜாவும் நீங்க தான். உங்களை ராஜாக்களும் ஆசாரியமா வச்சிருக்கிறார். பெண்களாக இருப்பீங்கன்னாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பெண்களாக நீங்கள் ராஜாத்திகள், ஆண்களாக நீங்கள் ராஜாக்கள். உங்கள் சமுதாயத்துக்கு, உங்கள் இருக்க ஏரியாவுக்கு, உங்கள் கிராமத்துக்கு, உங்கள் பட்டணத்துக்கு நீங்கள் தாங்க ராஜா. இது மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுற பரலோகம் உங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. நீங்கள் ராஜாக்கள், ஆசாரியர்கள். உங்கள் குடும்பத்தை இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ராஜா. உங்கள் குடும்பம் ஒரு எருசலேம், உங்கள் சபை ஒரு எருசலேம், உங்கள் சமுதாயம் ஒரு எருசலேம். அப்பொழுது ராஜ்யபாரம் பண்ணும் அவன் இப்போ பாரு, தாமஸ் துளசிராமன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத், இந்த உலகத்தின் அதிபதி ஆகிய பிசாசு
பாபிலோன் என்றால் என்ன? உலகம். பாபிலோன்னா பாதாளத்தின் ராஜாவாகிய சத்ருவானவன் அவனுடைய எல்லா இராணுவம் எருசலேமுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக வந்து அதற்கு எதிரே பாளையம் பிறகி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டி கொண்டிருக்கிறது. நீங்க ராஜாக்களா இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுக்கிற நீங்கள் யாவரும் ராஜாக்கள். என்ன ராஜா? பரலோக ராஜாக்கள். பாதாள ராஜா உங்கள் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கொத்தளங்களை அவன் கட்டி கொண்டிருக்கிறான். நீங்க பரலோக ராஜாவாகி நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க என்ன ஸ்டெப் எடுக்க சொல்லுங்க. கொத்தளங்கள்னா அது ஒரு இது, அதாவது ஃபுல்லாக அந்த ஊரை சுற்றி அப்படியே அவங்களுடைய சேனையை வந்து நிறுத்தி கொத்தளை ரெடி பண்ணுறது. இந்த இராணுவ படத்துலலாம் பார்த்தலாம், பெரிய பெரிய பேங்க்கு பேரங்கி அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து ரவுண்டு கட்டி நிற்பாங்க. அதான் இது எருசலேம் விரோதமாக வந்து அதுக்கு எதிரே பாளையம் மறக்கிறாங்க பாரு. பாளைய பிறகு சுற்றிலும் அதுக்கு எதிராக கொத்தளங்களை கட்டுறது. அவன் வந்து அந்த தேசத்தை பிடிக்க வரான். கொத்தளங்களை கட்டி அந்த இடங்களை ஸ்தாபித்து இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் அதிபதி பிசாசு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டுறான், உரிமை பாராட்டுறான், உங்கள் பிள்ளைங்களை உரிமை பாராட்டுறான், உங்கள் சொத்து பத்துக்களெல்லாம் உரிமை பாராட்டுறான். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ராஜாக்களும் பரலோக ராஜாக்களும் பரலோக ஆசாரிகளுமா இருக்கிறீங்க. அவன் வந்து கொத்தங்களை கட்டிகிட்டு இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்கள் மனைவி பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் சபைக்கு விரோதமாக கொத்தங்களை கட்டும்போது ராஜாக்களாகி நீங்கள் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மெய்ப்பொருளுமாகி நீங்கள் உங்கள் ஏரியாவில் பிசாசு கொத்தங்களை கட்டினாங்கன்னா அவங்களுடைய சரக்கெல்லாம் இருக்கும். பாபிலோன் ராஜானா பாதாளத்தின் ராஜா. வியாதிகள் இருக்காங்க, சாபங்கள் இருக்காங்க, மரணங்கள், திருடு, விபச்சாரம், வேசித்தனம், கொலைகள், ஆபத்துகள், விபத்தெல்லாம் இருக்குது பாரு தேசங்களில், பட்டணங்களில் இருக்கா இல்லையா? உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்குது. ஏன்னா பாதாளத்தின் ராஜாவாகிய சாத்தானானவன் அவனோட இராணுவங்களை கொண்டு வரான். கொண்டு வரும்போது இங்கே பாரு என்ன அருமையாக சொல்லி பாரு. 2 ராஜாக்கள் 25. அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம். யாரு? சிதேக்கியா ராஜா. நீங்கள் தான் ராஜா. இவன் பழைய ஏற்பாட்டு ராஜா, நீங்கள் புதிய ஏற்பாட்டு ராஜா. தாமஸ் ராஜா ராஜ்யம் பாரம் பண்ணுற. இப்போ 2020 என்ன தேதி இன்னைக்கு? 12 செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 2020 ராஜ்யம் பாரம் பண்ணுற என்னுடைய வாழ்க்கையில் என் மனைவி, என் குடும்பம், என் சபை விசுவாசிகளுக்கு விரோதமாக அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அவனுடைய எல்லா இராணுவம் எருசலேமுக்கு விரோதமாக. யார் எருசலேமு? புதிய ஏற்பாட்டில் நீங்கள் தான் எருசலேமு. இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், பாவத்துக்கு மரித்து ஞானஸ்தானம் பெற்று தேவ நீதிக்கு பெயர்த்த எல்லாம் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டிட்டு இருக்கிறான். பிசாசு திருடவும் கொல்லவும் அடிக்க வரான் என்று வேறொன்றுக்கும் வரான்னு சொல்லப்படுது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படுவோம் வந்தேன்னு சொன்னாரே இல்லை. அந்த நானோ யார்? அவர் வந்து இயேசு ராஜா. அல்லேலூயா. இந்த இயேசு ராஜா என்ன பண்ணார்? பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கல. கொத்தளங்களை கட்டிக்கிட்டு வியாதிகளை, சாபங்களை, பாவங்களை, மரணங்களை, பிசாசாக வேலை செய்து இவர் வந்து பார்த்து தூங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படுவோம் வந்து அந்த இயேசு ராஜாவை போல ஜீவ மார்க்கத்தை நீங்கள் கட்ட வைக்கணும். உங்கள் மனைவி பேர் சொல்லு, உங்கள் பிள்ளைங்க பேர், உனக்கே நீ இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து இந்த பாபிலோன் ராஜாவின் இராணுவங்களை அந்த கொத்தங்களை இடிச்சு நூறி சிதறடிக்கணும். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ராஜா, இவர் பரலோக ராஜா. ஆதாம்னா பாதாள ராஜா. ஆதாமுக்குள்ளே எல்லாரும் பிறந்திருக்கிறாங்க. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கு நாளிலே இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் ஆதாம் வியாபாரக்குள்ளே புகுந்துட்டான். தான் பாபிலோன் ராஜா. போட்ட எல்லா இராணுவம், பகைகளும், கசப்புகளும், போட்டிகளும், பொறாமைகளும், வியாதிகளும், வறுமைகளும், தரித்திரங்கள் இருக்குதா இல்லையா? அது ஒரு மனுஷனுக்கு விரோதமாக வருது, ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக வருது, ஒரு சபைக்கு விரோதமாக வருது. இப்போ மதுரை பட்டணத்தில் இருக்கிறோம். மதுரைப்பட்ட எல்லா திருச்சபைகள் விரோதமாக இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு, பாவம், சாபம், மரணம், தரித்திரம் வருதா இல்லையா? வந்தா உள்ளகிற எருசலேமின் ராஜா என்ன பண்ணான்? இயேசு ராஜா. இயேசு கிறிஸ்துக்குள் நம்ம மறுபடியும் பிறந்திருக்கோம். இயேசு ஒரு ஜீவன். இயேசு யாரு? இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஆதாம் யாரு? நன்மை தீமை அறியத்தக்கவன். இந்த நன்மை தீமை அறியத்தக்க ராஜா தான் இந்த பாபிலோன் ராஜா. பாபிலோன் ராஜா யாரு?
நன்மையும் தீமையும் அறியத்தக்க யாரும் எவனோ இல்லை, புதுசு கிடையாது. ஆதாமுக்குள்ள பிறந்தவன் பாபிலோன் ராஜா. நன்மார்க்கன் துன்மார்க்கன், சன்மார்க்கன் துன்மார்க்கன் உங்கள் பிள்ளைங்களுக்கு விரோதமாக வருது. அது பகைகளையும் கசப்புகளையும் வியாதிகளையும் சாபங்களையும் தரித்திரங்களையும் இதெல்லாம் சுமந்துக்கிட்டு வந்து நிற்குது. இப்போ உங்கள் பிள்ளை என்ன உள்ள ஐயோ பிசாசு வந்துச்சு, வியாதி வந்துச்சு, சாபம் வந்துச்சு, வறுமை வந்துச்சு, தரித்திரம் வந்துச்சுன்னு அப்படியே கவலைப்பட்டு துக்கப்பட்டுச்சுன்னா அது நிறைவேறிட்டோம். அந்த ராஜாவை அப்செட் பண்ணிட்டேன், பாபிலோன் ராஜாவை. உலகத்தில் பிசாசை வாழ்நாளெல்லாம் அந்த பிசாசு திருடவும் கொள்ளவும் வருகிறான் என்று வேறொன்று வரும். உங்கள் சபை விசுவாசிங்க, ஜீவ மார்க்கம் தெரியலன்னா இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கலன்னா அது பிசாசுக்கு அடிமையாகி சாபத்துக்கு அடிமையாகி சன்மார்க்கம் துன்மார்க்கம் கல்வியச்சம் மாவட்சி இதுக்கு அடிமையாகி பிசாசு சபையே சிறையிருப்பாங்க. பாபிலோன் இந்த சிறையிருப்பான்னு பாருங்க. எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 10ஆம் மாதம் 10ஆம் தேதியில் வந்தது. அப்படியே சிதேக்கியா ராஜா 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்துச்சான். உன் வாழ்க்கை முற்றுகை போடப்படுது, உன் குடும்பம் முற்றுகை போடப்படுகிறது. நீ ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிற, பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு நீ பிழைக்கல. அதனால உலகத்தினது பிசாசு என்ன பண்றான், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தில் நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். அதனால உலகம் ஃபுல்லாக முற்றுகை போடுறான் பிசாசு. வியாதிகளும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் ஒரு இராணுவம் போல இந்த பாபிலோன் ராஜாவும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வர்றது வந்து அதற்கு எதிரே பாளையம் சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டி கொண்டு இருக்கிறது. நீ வேடிக்கை பார்த்து கொண்டு உலகத்தை எத்தனையோ இயேசு ஏற்றுக்கொண்ட ராஜாக்கள். நாங்களாம் ராஜாக்கள் ஆசாரிகள். நம்மளாம் யாருமா உலகத்தில் லட்சக்கணக்கான இயேசு ஏற்றுக்கொண்ட தேவடைய பிள்ளைங்க இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம்? இவங்களும் மாம்ச சிந்தையில் இருந்தால் அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? சாபங்களும் பாவங்களும் மரணம் தரித்திரமா அந்த சபை, அந்த விசுவாசி, அந்த குடும்பம், அந்த ஊழியம், அவங்க விசுவாசிக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாம் பிசாசுகளும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரம் வியாதிகளுமா இருப்பாங்க. இப்போ பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்தாங்கன்னா எல்லாரும் அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி கொண்டு போகிறான். அவங்க தேசத்துக்கு கொடுமையாக வேலை வாங்குறான். அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும். பாருங்க, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ யாரு? நம்ம வெளிப்படுத்தல் 1:6 பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, எப்படி அன்பு? இயேசுவை தந்துள்ளி, இயேசு ரத்தத்தை தந்துள்ளி அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள் பாவம் டு மரணம் கழுவிட்டாராம். கழுவி தேவி நீதிட்டு உயிர் குத்துட்டாராம் நமக்கு. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குத்துருக்கிறார். பாவங்களை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டா இருப்பதாக. ஆமென். போது நம்மள ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கிறார். ஆசாரினா தேவனோடு கூட ஆவி உலகத்துல பாவ நிவர்த்தி செய்யறவன். ராஜானா காண்கிற உலகத்துல ஆளுகை, பிசாசை துரத்தணும். இயேசு ராஜாவும் ஆசாரியுமா இருந்தாரு இல்லையம்மா? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு பாவ நிவர்த்தி பட்டாரு. ராஜாவை பிசாசு போன அப்பால போன பிசாசு போயிடுச்சு, வியாதியை போனா வியாதி போயிடுச்சு, சாபமே போனா சாபம் போயிடுச்சு. அவர் எங்கும் சுற்றி இந்த பிசாசின் வல்லமையில் ஆகப்படுகிற யாவருக்கு என்ன பண்ணாரு? சுகமாக்கினார், குணமாக்கினார், விடுதலையாக்கினார். ஏன்னா அவர் ஒரு ஆசாரியர். ஆசாரியா பாவ பரிகாரம் பண்றவன். பாவம் செய்து தேவ மகிமேற்று போயிருக்கான் மனுஷன். ஆதாம் படியா நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கிற நாளிலே ஷாகவே பாபிலோன் ராஜா இராணுவத்தோடு வரான். அந்தகார லோகாதிபதிகள், பிசாசின் சேனைகள், வானமண்டலத்தில் பொல்லாதாவின் சேனைகள்லாம் என்ன பண்ணுது? வருது, கொத்தளங்களை போடுது. ஓடும்போது இவர் இந்த இயேசு ராஜா அப்படியே பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இல்லைங்க, ஓடி 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 3 வருஷம் எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவர் என்ன பண்ணாரு? இப்படி எப்படி நல்ல மீட்பற்ற நாடுகளுக்கு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், பரலோக ராஜ்யத்தை என் பேர் சொல்லி பிதா குமார் ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தாதான் இந்த பாபிலோனிய ராஜா சீதறி ஓடுவான். அசுத்தாவிகள் ஓடும், பாவம் டு மரணம் ஓடும். அவன் பரிசுத்தமாக விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துக்குள் ஆஸ்வதிக்கப்படுவான். இந்த வேலையை நீ செய்யணும் புதிய ஏற்பாட்டில். புரியுதா? அப்போ இயேசு ராஜா நமக்குள்ள இருக்கிறாரு. அப்போ நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக வியாதி வருது, சாபம் வருது, தரித்திரம் வருது. ஏன்? ஆதாமுக்குள்ள பிறந்ததுனால நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி 4 ஆண் பிள்ளைங்க 2 பெண் பிள்ளைங்க தான் 6 பேர், மொத்தம் 6 to 8, 2 தாய் தகவல், ஒரு குடும்பம், ஒரு எருசலேமு. இதில் ஆதாமுக்குள் பிறந்த நன்மை தீமறியத்தக்க ஆவி இருந்தால் பிசாசு விரோதமாக வரத்தான் செய்வான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்னு வேறுண்டு போகிறான். அதில் அந்த தகப்பன் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுக்கிறார், சபைக்கு போகிறாரு.
ஞானஸ்தானம் பாவத்துக்கு மறித்து தேவி பாவங்களரை கழிவு அவர் ராஜாவும் ஆசாரியமாக்கிறார். இப்போ குடும்பத்துக்கு ஆசாரியர் யாரு? அவர் தகப்பன் தான், இயேசு ஏற்றுக்கொண்ட தகப்பன். இந்த தகப்பன் என்ன பண்ணணும்? ஐயோ குடும்பத்துக்கு விரோதமாக வியாதி வந்துச்சு, சாபம் வந்துச்சு, தரித்திரம் வந்துச்சு, கொரோனா கொள்ளை நோய் வந்துச்சு, அப்படியே தலைமையில கை வச்சுட்டு கவலைப்பட்டாங்க. என்ன கூட ஒரு இன்னும் 2 கொரோனா வியாதி சாபம் மரணத்தில் போய் முடிஞ்சிடும். உடனே நல்ல மேய்ப்பந்த நாடுகளுக்கு ஜீவனையே ஜீவ சர்ற ஜீவ இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திக்கிறோம். பிள்ளைங்க பேர் சொல்லி 4 பிள்ளை சேட்டை பிள்ளைங்க ஆதாமுள்ள நன்மை தீமறி சன்மார்க்கு துன்மார்க்கனா இருக்குது. உள்ள பிசாசு ராணுவங்கள் வந்துச்சு. பாபிலோன் ராஜா வந்துட்டான். அவன் ராஜ்யபாரம் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகி இந்த பாதாள் ராஜா நேபர் அவனுடைய எல்லாரும் எருசலேம் குரோவை வந்து அவனுக்கு எதிரே பாலைகள் அவன் சுற்றிலும் கொத்தளங்களை போட்டாங்க. இப்போ இவர் ஏன்னா இயேசு ராஜா உள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவர் என்ன பண்ணாரு? இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தகவல் ஒரு குடும்பத்துக்கு இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு கிறிஸ்து ரத்தம், அது இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை பிள்ளை பேரை சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுக்கும்போது உடனே அசுத்தாவிகள் சிதறி ஓடுகிறது. பாவன்ட்டு மரணோடு பசுத்தாவி இறங்குது. இது இடைவிடாமல் செய்ய 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 என்ன பண்ணுது? குடும்பத்துக்கு விரோதமாக போட்ட கொத்தலங்கள், என்ன கொத்தலம்? வியாதி ஒரு கொத்தலம், சாபம் ஒரு கொத்தலம், மரணம் ஒரு கொத்தலம், தரித்திரம் ஒரு கொத்தலம், அவமானம், வெக்கம், நிந்த தடைகள், பொருளாதார தடைகள், பாவத்தின் சம்பளம், மரணம், இந்த கொத்தலம் எல்லாம் சிதறிக்கப்படுகிறது. எப்போ? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கும்போது. பாவத்தின் சம்பளம் மரணம், இதுதான் பிசாசு கொண்டு வருகிற கொத்தலம். இந்த கொத்தலத்துக்கு விரோதமாக தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல். இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இயேசு ஒரு ஜீவன். அதான் ஒரு நன்மை தீமறியத்தக்கவன். இவன் வர்றான், கொத்தலம் விரோதமாக வர்றான், எருசலேமுக்கு விரோதமாக, சரீரத்துக்கு விரோதமாக வியாதிகளை கொண்டு வரான். இயேசு கிறிஸ்து ஜீவ சர்வம் ஜீவரத் அவர் தழும்புகளால் சுகமானீர்கள். அந்த தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை கொடுக்கணும். நம்முடைய பாவம் பிதாவாகிய தேவனும் ஆதாம் முழு உலகத்துக்கு. அதனால தான் கொத்தலங்கள் எடுத்துட்டு வரான் பாபிலோன் ராஜா, பாதாளத்தின் ராஜா. உன் குடும்பத்துக்கு, உன் சபைக்கு, உன் சமுதாயத்துக்கு, எல்லா ஜனங்களுக்கு விரோதமாக நீ பார்த்துக்கிட்டு வேடிக்கை தான் இன்னொன்று ராஜாவை ஏற்படுத்தி பிரயோஜனம் கிடையாது. நீ கூஜாவாயிட்ட. நீயே கசப்பு பார்க்க பேர் ராஜா, விசுவாசி, ஊழிக்காரர், அப்போ சில சுவிசேஷ போதகர் பேர், நாடு செய்யல, ஊடு செய்யல, அரசியல்வாதி தெரியல, இவரே கசப்பு இருக்கும். இவருக்கே பாபிலோன் ராஜா தான், இவரே பாதாள ராஜாத்தில் இருப்பார். இயேசுவா இருக்கு, இயேசு குட்டி இயேசுவா இருக்கும். இயேசுனா ஜீவ மார்க்கத்தில் இருக்கணும். அந்த இயேசு சார் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கும்போது பிசாசு சிதறடிக்கப்படுவான். இயேசு என்ன நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ சார் யாரு கொடுக்குறான்? தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது உடனே பிசாசுகள் அந்த பாபிலோன் ராஜா கொத்தலங்களாம் செய்து ஓடுது. தேவதூதம் பணிவிடை செய்தே தருவான். பரிசுத்தாவி வந்தே தருவார். அல்லேலூயா. அப்போ இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த இயேசு ராஜா இவர் யாரு? திருத்தூத்தின் 2வது நபர். அந்த அவர் வந்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அந்த இயேசுக்குள்ள ஆமட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அது என்ன பண்ணும்? பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் 2வது வரைக்கும் மனைவி பேர் சொல்லி உங்க பிள்ளைங்க 4 பிள்ளைங்க பேர் சொல்லி 2 ஆண் பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, அதுக்கு பேசு தேவன் தனக்கு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இயேசு ஆமோட பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு இலக்கத்துக்கு தான் இடைவிடாம கொடுக்க 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 பிசாசு ஓட மாட்டானா? அசுத்தாவிகள் எல்லாம் ஓடும். இயேசு இப்படிதான் செய்தார். இயேசு ஒரு ராஜா. அவர் எங்கும் சுற்றி திரிந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட யாவரும் படி இல்லையாக்குனாராம். எங்க போனாலும் பிசாசு எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறாங்க. என்ன போட விட்டுக்குது? 2 ராஜாக்கள் 25ஆம் அவன் ராஜ்யபாரம் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியில பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவம் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதற்கு எதிரே பாலைவரை சுற்றிலும் அதுக்கு எதிரே கொத்தளங்களை போட்டு அடிக்கிறது நொறுக்குத்த பிசாசு ராஜாக்கள் வியாதிப்படுத்த, அடிமைப்படுத்த, சிறைப்படுத்ததுமா இருக்கிறாங்க. அப்படி சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்துக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. நகரத்தின் பதில் திறப்பு கண்டது. உள்ளகிற ஜனங்கள்லாம் பாவம் செய்து விக்கிராரா செய்து தேவாலயத்தெல்லாம் வச்சுனால பிசாசுக்கு வழிகட்டி நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா உள்ள வந்து கொத்தலம் போடுறாங்க எருசலேம் விரோதமா. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போனா குடும்பத்துக்கு விரோதமா திறப்பு கண்டு என்ன பண்ணுது? உள்ள பிசாசு வரதும், அசுத்தாவிகள் வரதும், வியாதிகள் வரதும், சாபங்கள் வரதும், சபைக்குள்ள பிரச்சனைகளும் போராட்டங்களுமா இருக்கிறதும். இதெல்லாம் இருந்தால் என்ன செய்ய போற? இயேசு ஏற்றுக்கொண்ட ராஜாக்களே, சிதேக்கியா ராஜாக்களே என்ன பண்ண போற? இயேசு ராஜாவை காட்டுங்க. இயேசு சாமட வாக்குத்தத்தத்துல தேவன் தனக்கு உலகத்தை காட்டுங்க. உங்க பேரை சொல்லி உங்கள் மனைவி பிள்ளைகள் பேச்சு உங்கள் சபையில் இருக்கு ஒரு 100 பேர், ஒரு 200 பேர், ஒரு 50 பேர் விசுவாசிகள் அந்த இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கணும். இயேசு ஜீவனுடையவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். உங்கள் ஏரியாவில் ஒரு 2000 பேர் இருக்காங்களா? உங்கள் கிராமத்தில் உங்கள் பட்டணத்தில் ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிறாங்களா? எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறாங்க. அதனால தான் பட்டணத்துக்கு விரோதமாக கொத்தலங்களை கட்டி பாபிலோன் பாதாளத்து ராஜா பட்டணம் ஃபுல்லாக வியாதிகள், சாபங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், அசுத்தாவிகள், கடன் தொல்லைகள்,
குடும்பத்தில் போராட்டங்கள், பிரிவினைகள், ஆசீர்வாதங்கள், செழிப்பில்லை, வனாந்திரம், வறட்சணை, பட்டணங்கள்ல, அப்புறம் கிராமங்கள்ல, தேசங்கள்ல, எங்கு பார்த்தாலும் பிசாசின் ராஜாக்கள், பாபிலோன் ராஜாக்கள், பாதாளத்தின் ராஜாக்கள், உலகெங்கும் பொல்லாங்கனுக்குள்ள எங்கும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு போனார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கும் போது இந்த உலகத்துல எக்லீசியா, சபையை, திருச்சபையை ராஜாக்களும் ஆசாரியமா வச்சுக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும் ஞானஸ்நானம் பெற்று பாவத்துக்கு போய் தேவநீதிக்கு படிக்கும்போது, திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது அவன் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கிறான். அந்த கிறிஸ்து அவனுக்கு, அந்த கிறிஸ்து தேவ நீதிக்கு உயிர்த்ததல். இயேசு ஓடி 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 என்ன பண்ணார்? மத்திய மார்க், லூக்கா, யோவான்ல எங்கும் சுற்றி திரு, எங்க போனாலும் பிசாசின் வல்லமையில் ஆக்கப்பட்டதான். அவனை முன்பின் யோசனையை, நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனே கொடு. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவ சொல்றேன், ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான். பரமண்டலுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சேதம் தேவன் தர கொடுக்குது. அண்டண்டு உலாக கொடுக்கும். பாவங்கள் மன்னிக்கப்படும். நாங்களும் எங்களை மன்னிக்கிறோமே. எங்களை எந்த சோதனை கொடுத்து தீமை நின்று ரச்சு. இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபம். அப்போ இயேசு 12 சீசர்களை ட்ரெயின் பண்ணி எங்க போனாலும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக்குறார். ஏன்னா இயேசு ஒரு ராஜா, பிசாசு ஒரு உலகத்தின் அதிபதி. அவன் பிசாசு ராஜா, பாதாள ராஜா. இயேசு பரலோக ராஜா. ஹல்லேலூயா. பரலோக ராஜாவை மத்தியஸ்தமா கொடுக்கும். தேவன் தர கொடுக்குது. பாதாள ராஜா ஓடி போடுவான். சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், பிசாசு ஒன்னா அவனுடைய சரக்குகள் எல்லாம் ஓடிப்படும். வியாதிகள், சாபங்கள், மரண தரித்திரம் எல்லாம் சரி. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாள், மாசத்துல 31 நாள், வருஷத்துல 364 ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது கொடியானது திராட்சை செடி நிலைத்திருக்கிற கிறிஸ்துக்குள்ளே ஜீவ மார்க்கத்தில் இருக்கணும். ஆமா. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்ல 2 சேனல் இருக்குது. ஏராளம் செய்திகள், 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன்னா பரலோக ராஜ்யம். ஆதாம்னா நன்மை தீமை இருக்கு, பாதாள ராஜ்யம், மரண உலகம். எங்க பார்த்தாலும் பிசாசுகிறேன். சரியானா இல்லையமா? இணைய பொறுப்பு தாமஸ், பத்திரிகை செய்தி பாரு, தொலைக்காட்சி செய்தி பாரு, நாட்டு நாடுகளை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் பாரு. எங்கும் சாபங்கள், எங்கும் பாவங்கள், எங்கும் மரணங்கள், எங்கும் தரித்திரங்கள். பாதாளத்தின் ராஜா ஆதாம் வழியா நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷினாலே ஷாகவே ஷாவாய். நோவா காலத்தில் நடந்தது அப்படியே மனுஷகுமார் நடந்தது. சோதோ குமார் நடக்குது அப்படியே மனுஷகுமார் ஒரு காலத்தில் நடக்குன்னு சொல்லி. ஏன்னா அதே பாவம் தான் இன்னைக்கும் பாவம். அதை விட மோசமான பாவங்கள், சாபங்கள், மரணங்கள், தரித்திரங்கள். இதுக்கு வழி, ஒரே வழி, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். இயேசு கடைசியில் 6 லிட்டர் ரத்தத்தை சிந்துறார். என் பேரை சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கிறார். காட் பேட் பாட்டில் அவர் செய்தார் சிலுவையில். அந்த மேன் பேட் பாட்டில் அவன் இலக்கத்துக்கு தக்கதாக செய்யணும். அதுதான் ஊழியம். அதை விசுவாசிக்குது. அது இயேசு தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு விசுவாசம். அந்த விசுவாசம் பாவம் மனசு தேவாய் ஊற்றப்படுது. நீ ரிலீஸ் ஆகிறாய். வாய்நாள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். போய் நீ அதிக கேடால் கொண்டு வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னாரு. அப்படின்னா என்னது? பாவம் செய்த திருப்பி வருவான் பாபிலோன் ராஜா, பாதாள ராஜா. அப்ப என்ன பண்ண? தேவி நீதியை கிறிஸ்துக்குள்ளே பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்து. நாடு சரியில்லை, ஊடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, உன் வீட்டாரே சார்பு எல்லாம் அங்கே பக்கம் இங்கே கஷ்டம், இங்கே இயேசு ஏற்று ஞானஸ்தானம் போய் இங்கே திருவந்திட்டு ஒரே மாம்ச சேர்ந்த கிறிஸ்துவங்களா இருந்தாக்கா பாபிலோன் ராஜாவும் குடும்பத்தில் ஒரு சபையில் வந்துகிட்டு இருப்பாங்க. யாரும் என்ன ஜபம் பண்ணாலும் சரி, என்னதான் ஜபம் பண்ணாலும் மாம்ச சேர்ந்து தான் இருக்குது. பகையும் கஷ்டம், மாமியார் மேலே கஷ்டம், ஊர்பட்ட கஷ்டம், பேர் ஊடிக்கார அரசியல்வாதிக்கு மேலே ஒரே கஷ்டம். இங்கே வந்து ஜபமா படும். அதுக்கு பேர் மத ஜபங்க, பாரம்பரிய ஜபம். எத்தனை விட்டு ஓடிங்க. துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ண 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். கடைசி கால ஏற்பில் நீங்கள் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ அருமை விவரமா இருக்கு பாருங்க. இப்போ 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தில் அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதி பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேசாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அது கீழே நீங்கள் வாசிங்க, நமக்கு நேரில் வாசிக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு? 4ஆம் மாதம் 9ஆம் தேதியில் பஞ்சம் நகரத்தில் பஞ்சம் வருது பாருங்க. பஞ்சம் இருக்குதான் வாழ்க்கையில். பஞ்சம், பசி, கொள்ளை நோய், பட்டயம், இதெல்லாம் ஆதாமுக்குள் பாவம் செய்து தேவ மகிமையிட்டு எங்கே பார்த்தாலும் பஞ்சம், எங்கே பார்த்தாலும் பட்டயம், ரெஸ்ட்ரிக்ஷன். நம்ம பஞ்சத்துக்கு இங்கிலீஷில் ரெஸ்ட்ரிக்ஷன். எங்கே பார்த்தாலும் பஞ்சம், வியாதி, வேலை இல்லை, தரித்திரம், கடன் தொல்லை, பாவத்தையும் சாபத்தையும் வந்து சிலுவையில் இயேசு சுமந்து அவர் ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தால் ஓடி உன் பஞ்சம் தீராது, உன் பட்டினி தீராது, உன் சாபம் தீராது, உன் வறுமை தீராது, உன் தரித்திரம் தீராது. உன் பிள்ளை ஆதாமுக்குள்ளே பெற்றிருக்கிறாங்க. உன் விசுவாசிகள் ஆதாமுக்குள்ளே பிறந்து வந்திருக்காங்க. அவங்க கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஊழியக்காரர், திருச்சபை ஊழியக்காரர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், அப்போ சில தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர், இது 5 சேர்ந்தது இயேசு. அந்த இயேசு ஒரு ஜீவன். அவர் தேவ நீதி உயிர்த்தெழுதலுமா இருக்கிறார்.
பரலோக ராஜ்யமா இருக்கிறார். அந்த இயேசு ஜீவன் பரிவு என் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கணும். ஆமா, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கிறிஸ்துவினர் இயேசு ஆண்டு கொடுக்கணும். அப்பதான் பிசாசு, பாதாள ராஜா, பாபிலோன் ராஜா, சிதர் தேவாய் ஊற்றப்பட்டு அவன் பாதுகாப்பு தேவதூர் பணிவிடை செய்வாங்க. அப்போ நம்ம இந்த படத்தின் மூலமா சில செய்திகளை கொடுத்துக்கிட்டு வரேன். ஏற்கனவே வரைபடம் மூலம் தேவ செய்தின்னு 2 செய்தி கொடுத்துருக்கிறேன். நீங்கள் போய் பாருங்க, ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல போயிட்டு. இதில் முதல் வட்டம் இது பூமி, 2வது வட்டம் பிசாசின் மண்டலம், 3வது வட்டம் பரலோக மண்டலம். இதில் பாருங்க, இதில் தெளிவாக இருக்கு பாருங்க. பச்சை இது காண்கிற உலகம், இது பிசாசின் உலகம், காணாத உலகம். இது மேலே பின்கல் இது பரலோக மண்டலம். இதுதான் காண்கிற உலகம், அன்சீன் வேர்ல்டு. இது 2 காணாத உலகத்தில் பிசாசின் ஆவிகள் இருக்குது. பரலோக ராஜ்யம், பாதாள ராஜ்யம். இந்த காண்கிற உலகத்தில் இணைந்து கிடக்குது. இந்த உலகத்தில் பாதாள ராஜ்யம் இருக்குது, பரலோக ராஜ்யம். அதுக்கு பாருங்க, இந்த வட்டம் பாருங்க, இது டார்க்கா இருக்குது. இது பிசாசின் ராஜ்யம், இது பரலோக ராஜ்யம். இந்த பச்சை இது பாதாள ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இந்த பூமியில இணைந்து கிடக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ பாதாள ராஜ்யம், இந்த பிசாச ராஜ்யம் உலகத்தில் கிரியை நீ ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கணும். ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் பாதாள ராஜ்யம் பூமியில கட்ட வச்சுட்டான். இப்படிப்பட்ட பாவத்தின் சம்பளம் மரணம், சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரமா இருக்கு இந்த உலகத்துல. இதுல இருந்து நீ தப்பிக்கணும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இயேசு கிறிஸ்து ஜீவ மார்க்கத்தில் வரும்போது நீ பரலோக மண்டலத்தோடு கூட இணைக்கப்படுகிறாய். பாவுண்டு மனத்திலிருந்து விடுதலை ஆகிறாய். இங்க பாருங்க, இதுல பாருங்க, இன்னும் தெளிவா இருக்கு. இது பூமி, காண்கிற உலகம். இது பிசாசின் ராஜ்யம், காணாத உலகம். அதுக்கு மேல பரலோக மண்டலம். இது இன்னும் தெளிவா சொல்லணும்னாக்கா, இதுல பாருங்க, பச்சை இதுதான் பூமி. இந்த பூமியில தான் மலைகள், குன்றுகள், நதிகள், ராஜாக்கள், அதிகாரிகள், உயர்ந்தவன் தாழ்ந்த ஏழைப்பட்ட சகல ஜாதி, சகல தேசங்கள், பட்டணங்கள் எல்லாம் இருக்குது பூமியில. காண்கிற உலகம். இது டார்க், இது பிசாசின் ராஜ்யம். இது பரலோக ராஜ்யம். இது 2 காணாத உலகம். இந்த டார்க்கும் இந்த பரலோக ராஜ்யம், பாதாள ராஜ்யம் இந்த உலகத்திலே இணைந்து கிடக்கிறது. இது பாருங்க, இது பரலோக ராஜ்யம், இது பாதாள ராஜ்யம். இது பச்சை பூலோகம். இந்த பூலோகத்துல பாதாள ராஜ்யம் கிரியை செய்து ஆதாமுக்குள் பிறந்த எல்லோரும் தேவ மகிமைற்று போனாங்க. அவங்க மூலமா தேவன் தனக்கு உலகத்துக்கு பாம்ச சேர்ந்தே காட்டு உலகத்தில் சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், விபச்சாரங்கள், வீழ்ச்சித்தனங்கள், கொலைகள், வெறிகள், விக்கிரங்கள், இப்படி பல காரியங்கள் நடக்கிறது. இதுல பரலோக ராஜ்யமும் இணைந்து இந்த பூமியில. அதுதான் திருச்சபை. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு ஜீவ மார்க்கத்திலிருந்து தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு நீ ஜீவ மார்க்கத்தை காட்டும் போது பரலோகத்தின் தேவன் வாழ்க்கையில தேவதூதர்கள் பணிவிடை செய்யறாங்க. அப்போ அன்பானிலே இந்த 2ஆம் வானத்தில் இருக்கிற வானமண்டல பொல்லாத ஆவிஷேனை துறைத்தன அந்தகார லோகாதிபதிகள் இந்த பூமியிலே கிரியை செய்கிறது. அதுக்கு தப்பிக்கணும், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே இந்த பாதாள ராஜ்யம் உலகமுள்ள நன்மார்க்கங்களும் துன்மார்க்கம், நல்லவன் கெட்டவனா இருக்கான். நான் நல்லவருக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் போதாது. இயேசு நல்லவர் கெட்டவர். இயேசு ஒரு ஜீவன். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன். ஜீவன் கோட் தேவரகமான ஒரு வாழ்க்கை. ஆதாமுக்குள் பிறந்த எல்லாருமே நல்லவன் கெட்டவன் தான். நன்மை தீமை சாகவே சாவாயின்னு சொல்லப்பட்டது. அப்போ ஜீவம் மாறுது. ஜீவ விருட்சத்துக்கு அனுப்பிச்சிக்கணும். இயேசு கிறிஸ்து சரி, இயேசு ரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் இந்த பாதாள ஆவிகள், பரலோக வானமண்டலத்துக்கு பொல்லாத துரைத்த அந்தகார லோக உன் குடும்பத்தை விட்டு, சபையை விட்டு, உன் வியாபாரத்தை, உன் ஏரியாவுக்கு ஜனங்கள் விட்டு சீதடிக்கு தேவாய் ஊற்றப்படும். அப்போ இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒரு ஜீவன். நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. ஞானஸ்தானம் நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கு மறித்து ஜலத்தில் தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தது. அதுதான் இயேசு ஜீவன். அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதா குமார் பரிசுத்த ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் இந்த டார்க் பாதாள ராஜ்யத்தையே நீ கடக்கிற. பரலோக மண்டலத்தோடு கூட இணைப்பு உண்டாக்குறது. அங்க தேவதூர் பணியோட உண்ட பசுத்தாவில் பிரசனால நீ உலகத்தை ஜெயிக்கிறாய், பாவத்தை ஜெயிக்கிறாய், மரணத்தை ஜெயிக்கிறாய், தரித்திரத்தை ஜெயிக்கிறாய். இது ஒரு நாள் என்ன, வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள நினைத்திருக்கணும். அப்போ வாழ்நாள் இந்த டார்க் மண்டலம், பாதாள மண்டலத்தை, பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, வியாதியை, வறுமையை எல்லாத்தையும் நீ கடந்து பரலோக மண்டலத்தோடு கூட நீ இணைக்கப்படுகிறாய். அப்போ நீ பிரதான கற்பனையை கை கொள்ளணும். முழு உலகத்தில் 4 பேர் மேல கசப்பு, 2 பேர் மேல கசப்பு, ஒரு ஆள் மேல கசப்பு பார்க்கறதா கூட இந்த டார்க் மண்டலம், பாதாள மண்டலத்தில் பிசாசு உள்ள புகுந்து வாழ்க்கையில சேதம் தான்.
பாபிலோன் ராஜா அந்த முற்றுகை போட்ட மாதிரி, எருசலேம் முற்று போட்ட மாதிரி உன் ஆவி ஆத்மா சரீரத்தை, உன் மனைவி பிள்ளைங்களை, உன் வியாபார செல்ல முற்றுகை விட. அங்கே ஒரே பிரச்சனையாகுது, வாழ்க்கையே பிரச்சனையாகுது, ஒரே சாபமாகுது, ஒரே வியாதி, ஒரே வறுமையாகுது, ஒரே கவலை கண்ணீராகுதுனாக்கா டெஸ்ட் பண்ணி பாருங்க. முழு உலகத்தில் கிறிஸ்து நம்ப ஆதாம் இயேசு ஜீவன் பரிவித ஆவின் படி கொடுத்தீங்களான்னு பாருங்க. பிதாவாகிது எனக்கு இயேசு ஜீவன் பரிவிஜன் கொடுத்தீங்களான்னு பாருங்க. அதுதான் கிடையாது. ஒரே அரசியல் மாதிரி கசப்பு, அங்கே கசப்பு, இங்கே கசப்பு, வீட்டு அரசு பகை மாம்ச சேர்ந்த. அதனால தான் 2வது வானமண்டலத்து பொல்லாத ஆவின் செய்ய துறைத்தனங்கள் உன் வாழ்க்கையில கிரியை செய்யுது. அப்போ இது கிரியை செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணனா, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள, இயேசு ஜீவ விருஷத்துக்கு நீ புஷிக்கணும். அந்த தேவி நீதிட்டு உயிர்த்ததுல பிதாவாகிய தேவன் பரமண்டலுக்கு பிதாவை உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ், உம்முடைய சித்தம், அதுக்கொப்பா என்ன உன்னிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்புகளை, மனைவி பிள்ளை, குடும்பத்தை, மூடு உலகம், பரலோகம், பூலோகம், அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் ஆவின் படி வாய்நெல்லாம் கொடுத்தாக்கா இந்த 2ஆம் வானத்தையே நீ கடக்கிறாய். அந்த 2ஆம் வானவில் போலாதான் துறைத்தனால் சிதறி பரலோக மண்டலத்தோடு கூட இணைக்கப்படுகிறாய். இப்போ நம்முடைய வேலை என்ன, கிராமம், பட்டணம், தேசம், முழு உலகம் எல்லாரையும் இந்த 2 வானமண்டலத்துக்கு பொல்லா டார்க் மண்டலத்திலிருந்து பரலோக மண்டலத்தோடு கூட ஜனங்களை இயக்கணும். ஏசு அதான் செய்தார். மத்திய மாட்டு எங்கே போறார், எங்கே பார்த்தாலும் பிசாசின் மண்டலம், வானமண்டலம் பொல்லாதாய் துறை அந்த லோகாதிபதிகளோடு கூட ஜனங்க இணைக்கப்பட்டிருக்காங்க. அதான் பிசாசின் பள்ளம் அகப்பட்டு இயேசு ஜீவனை கொடுக்குறார். ஒரு மத்தியஸ்தர், அவன் பேரை சொல்லி அவன் பாவம் தேவன் தனக்கு உலகத்தை பாதிக்கிறது. நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவனையே 38 வருஷமா வியாதியாஸ்தான். இந்த 2வது வானமண்டல பொல்லாதாவின் வியாதி தேரவே இல்லை. பாபிலோன் ராஜா முற்றுகை போட்டு அவன் வாழ்க்கையில சரீரத்துல வியாதி மேல வியாதி, பாபிலோன் முற்றுகை போட்டு வாழ்க்கையில வேத துக்கம் பாடா இருக்கிறான். அந்த மனுஷன் இயேசு ராஜா சதி, அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறான். அந்த இயேசு உனக்குள்ளே இருக்குது. அவன் மேல நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவனையே கூட ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு அது மூலத்துக்கு கொடுத்துமே. இந்த பாதாள மண்டலத்திலிருந்து அவன் சிதர் பிதாவோடு இணைக்கப்பட்ட பசுத்தாள் வந்து இறங்க விட்டே ஏந்து நடம் வியாதி சுத்தமானதுன்றாரு. புரிந்து கொள்ளுங்கள் பெரியமானே. அதனால இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். பாருங்க, பரலோக மண்டலம், பாதாள மண்டலம் டார்க்கும், இந்த பெண் கலரும், இந்த பூமி பச்சை கலர் காண்கிற உலகத்தை இணைந்துக்கிற பாதாள ராஜ்யம். என்னையா பொறுப்பு தாமஸ் பாதாள ராஜ்யம்? எங்கே பார்த்தாலும் சாபங்கள், எங்கே பார்த்தாலும் மரணம், எங்கே பார்த்தாலும் வியாதி, திருடு, கொலை, கூத்து, விபச்சாரம், வேட்சித்தனம், காமவிகாரம், விக்கிற பல காரியங்கள் இருக்குது பாருங்க உலகத்தில். இந்த காணாத உலக பிசாசு ஆவிகள் இருக்கு. ஆதாம் மூலமா நன்மை தீமை அறியத்தக்க நீ புஷிக்கும் நாளிலே உள்ள பிசாசு பூமி சபிக்கப்பட்டு போனது. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்ட ஆதாம் வியாபாரம். அதில் இயேசு கல்வாரிசியில் வந்து பாவத்தின் சமன் மாதிரி ஜீவனை கொடுத்த ஜீவ சர்ற ஜீவரத்தை கொடுத்த அந்த தேவன் தர கொடுத்து பரலோகத்தோடு இணைத்து விட்டு இருக்கிறார். அதை பிரதான கற்பனை கை கொள்ளணும். அப்போ அன்பாவிலே இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது போல சிலாக்கியம் பெரிய பாக்கியங்க. அந்த இயேசுவை தேவனுக்கும் தனக்கு முழு அந்த இயேசு சாமட்ட வாக்கு தத்தங்களை பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாமிலிருந்து 2ஆம் வரைக்கும் முழு உலகத்துக்கும் கொடுக்கணும். ஒரு மனுஷன் மேல கசப்பு பார்க்க வைராக அந்த ஒரு மனுஷன் மூலமா பிசாசு உள்ள போகிறான். அதனால தான் நீங்க யாரையும் சபிக்க முடியாது, யாரையும் உங்கள் சபிக்கிறவங்க ஆஸ்பத்திரி பகைக்குள் நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிரியுங்கள், உங்கள் துன்பப்படுவது ஜெபம் பண்ணி ஜெபத்தை உம்முடைய தேவன் மூழ்கி கொடுங்கள். நீங்கள் வானமண்டலத்தை பொருளாதார பரலோகத்தோடு இணைக்கப்பட்டு வாழ்நாளெல்லாம் நீங்கள் வீட்டு 1 நாள் 2 நாள் வாழ்நாள் 24 வாரத்தை கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கணும். அப்போது நீங்கள் விடுதலாக்கப்படும் உங்கள் மனைவி பிள்ளைங்கள் எல்லாம் கிறிஸ்துவ ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வருவீங்க. தேவன் தர கொடுத்து அவங்க தலைமையிலுக்கு இரவுலாம் ஜெபம் பண்ணுங்க. பிசாசு ஓடும் பரிசுத்தாவியும் ஊழியம், உங்கள் குடும்பம், உங்கள் சபை, உங்கள் ஏரி எல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். சாலமோன் ராஜ்யம் பொற்காலமாக இருந்தது. கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், ஏற்ற ரொம்ப மோசமான விலைக்கு இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னார், ஏற்ற ரொம்ப விலைக்கு இருந்தார். ஆனால் நல்ல மீட்பு நாடுகளுக்கு ஜீவனையை யாரையாவது பகைச்சது பார்த்தியா? இயேசுவே பகைக்க மாட்டார். பகைச்சாவே காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் தெரியலனா பகை, வெறுப்பு, போட்டி, பொறாமை இதுக்கு இடம் கொடுக்கும்போது பாதாள மட்டத்திலிருந்து தான் உனக்கு பாபிலோன் ராஜா அங்கே வரும். அது வழியாக திறப்பு வழியாக வரான். அதனால தான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோரணும். ஆதாம் வந்து 2ஆவது இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுக்கும்போது தாங்க நீ முழு கிறிஸ்துக்குள் வரீங்க. அங்கே தான் தேவதூர் பண்ணி பசுத்தாய் உண்டாகிறார். அதனால் அன்பாவிலே இந்த சத்தியத்தின்படி நீங்கள் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பாதாள மண்டலத்திலிருந்து அசுத்தாய் பாபிலோன் ராஜா இராணுவத்தோடு வரான். அங்கே பாருங்க, அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அவனுடைய எல்லா இராணுவம் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதற்கு எதிராக பாளையம் இறங்கி சுற்றிலும் அதுக்கு எதிராக கொத்தனாயிலே போடா. இப்போ பாருங்க, இவன் வந்து சிதேக்கியா ராஜா கர்த்தருக்கு விரோதமான காரியத்தெல்லாம் செய்கிறான். அதனால பாபிலோன் இடம் கிடைக்குது. பாபிலோன் ராஜா அந்த நேபுகாத்நேச்சரை சிறை பிடிச்சி எல்லாம் கொண்டு போய் வேலை வாங்கி எல்லாத்தையும் கொள்ளைச்சும் போயிடுறான். அதுதான் பிசாசு ஆவி. இப்போ 2020 உலகத்தில் 800 தேசங்கள் இருக்குது. எல்லா தேசத்துக்கும் தலைவர்கள் இருக்கிறாங்க சிதேக்கியா ராஜா மாதிரி. இப்போ கொரோனா கொள்ளை நோய் வந்துச்சா இல்லையாம்மா? எல்லா தேசங்களுக்கும் வந்துச்சு.
ஏன் திறப்பு கண்டது? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போனதுனால பாதாள மண்டலத்திலிருந்து அது ஒரு கொள்ளை நோய். அது ஒரு கொள்ளை நோய். இங்க கொள்ளை நோய், பஞ்சம், பட்டினிலாம் மஞ்சாமே எருசலேம்ல. அப்போ இந்த பாதாள மண்டலம் இந்த கொள்ளை நோய்கள், கடைசி கால கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், யுத்தங்கள் எல்லாம் இருக்குது. வான மண்டலத்துக்கு கொள்ளாத ஆவி உலகத்தை பாதாள ராஜ்யத்துல இந்த பூமியில இருக்கிற எல்லா ராஜாக்களும் பாவம் செய்து தேவ மகிமேட்டு மாம்சம் சேர்ந்து பெருகுனாக்கா இந்த பாதாள மண்டலத்து இந்த கொள்ளை நோய்கள் வருது, பஞ்சங்கள் வருது, கொரோனா கொள்ளை நோய் எல்லாம் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் செத்துட்டாங்க. திருடவும் கொள்ளவும் அழிக்க வரானே என்று வேறொன்றுக்கு வரான். அப்போ பாபிலோன் ராஜாவும் அவன் சேனை அவனுடைய ராவ் எருசலேம் விரோதமாக கொத்தளங்களை கட்டினாங்களாம். அப்போ பூமியில எல்லா திருச்சபை விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணணும்? தலைமையில கவிச்சு கவலைப்படக்கூடாது. ஏசு எங்கு சுற்றி நல்ல பெற்ற நாடுகளுக்கு ஜீவனையே கூட ஜீவ சர்ற ஜீவரத்தம். அவன் பேர் தேவன் தனக்கு உலகத்துக்கு மாம்சமான பசுத்தாயோட வியாதி சுகமான 100 பேருக்கு 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு இப்படி ஆதாமுக்குள் பிறந்தவன் கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். நன்மை தீமை அறியத்தக்கவன். இந்த 2வது வானம் பொல்லாத ஆவிச்செடி இணைப்பு இருக்கிறான். தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறான் பிசாசு. பிறந்த நாள்லேருந்து வளர்ந்த வாலிபு எல்லா நாளும் அவன் தலைமையில இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நன்மை தீமை அறியத்தக்க அந்த மாடு ஜீவன் மாடு. அந்த இயேசு ஜீவன், இயேசு சாப்பிடும் தேவன் தனக்கு கொடுத்துட்டான். உடனே ஸ்டாப். 38 வருஷம் பிரச்சனை இயேசு சந்தித்தோம். உடனே அவன் ஈலிங்கா ஏந்து நடக்கிறான். அப்போ 38 வருஷமா அந்த வியாதியாசம் பேசா குலத்தை என்ன பண்ணிருக்கான்? கவலை, பயம், வெறுப்பு இதே வாழ்ந்திருக்கிறான். அது வானமட்டுக்கு பொல்லாத விஷயம் மாம்சம் வந்து வாயினெல்லாம் பிரச்சனை. அவனை இயேசு சந்தித்து அவனை ஜீவன் மாற்றினா மாற்றார். அதாவது கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்து ஜீவனோட அவர் மத்தியஸ்த தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது பசுத்தாய் வருது. அவனை விடியல. இப்படி லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசு விடியலையாக நான் சுகமாக்கடா. அல்லேலூயா. பிதாவோடு கூட இணைத்து விட்டார். இயேசு ஒரு மத்தியஸ்தர். பிதாவோடும் மாம்சமாடி இயேசு ரத்தத்தின் மூலம் நம்மளை கல்வி சுத்தி பிதாவோடு மாம்சமாடி ஐக்கியத்தை கூட உண்டு பட்டுக்கிறார். அதான் ஊழியம். அல்லேலூயா. அதனால் அன்பாடு இந்த சத்தியத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மனைவி, பிள்ளைங்க, குடும்பம், பட்டணம், தேசம், முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுங்க. 1000 பேர் 1,00,000 பேர் இயேசு ஆதாமுக்குள்ள பிறந்தவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது பாவுண்டு மன பசுத்தாவியா இருங்க. அங்கே ஹீலிங் உண்டாகும். இல்லைன்னா இருக்கிற மாதிரியே இருந்தானாக்கா எத்தனை ராஜா வரட்டும், எத்தனை தலைவர்கள் வரட்டும், எத்தனை பிரதம மந்திரி வரட்டும், எத்தனை முதலமைச்சர் வரட்டும், ஆதாமுக்குள்ள வந்து பாவம் செய்து தேவ மகிமைற்று போனவர் எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகளும் யுத்தங்களும் சாபங்களும் கடைசி காலத்து எங்கே பார்த்தாலும் இருக்கணும். இப்போ யாரு ராஜா இருந்து பார்த்தா இயேசு ஞானசாமி அபிஷேகம் ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொண்டு தான் ராஜா, உண்மையான ராஜா. இந்த மாதிரி 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் எழும்புங்க. இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அவன் இலக்கத்தை தக்கதாக கொடுங்க. சங்காரத்தம் ஓடியே போடுவான். ஆசாரியன் ஆரோன் மோஷே வராங்க. பஸ்காட் ரத்தத்தை அடிச்சு நிலைக்காலில் போச்சுனாங்களா இல்லையாம்மா? பார்வோன் எகிப்து ராஜா ஜீவன கஷ்டம் இஸ்ரவேல் ஜனங்களை 430 ஒருத்தனும் வெளியில் ஆகமில்ல. அவன் வந்தார். மோஷே வந்து என்ன பண்ணாங்க? என்னென்ன குத்து பிரச்சனை தெரியல. பஸ் காட்டு ரத்தத்தை நிலைக்காலில் பூச்சு. அந்த நம்முடைய பஸ்ல கிறிஸ்து நமக்கு பலியிடப்பட்டு இருக்கிறாரு. ஜீவ ஆட்டுக்குட்டி, பைதொற்று ஆட்டுக்குட்டி அதை அடிச்சு நிலைக்காசு அவன் இலக்கத்துக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு உடனே சங்காரத்தை ஓடிட்டா பசுத்தா எரிஞ்சு பொண்ணோடு வெளியோடு வந்தாங்க. செங்கடல் யோர்தானுக்கு கானான் தேசத்துக்கு போயிட்டாங்க. அங்க பஸ்கா தான் மெயின் மேட்டர். அல்லேலூயா. நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரு. அந்த பஸ்காடு பைதொற்று ஆட்டுக்குட்டி, அந்த பைதொற்று இயேசு அவர் ஒரு ஜீவன். நன்மை தீமை அறியத்தக்க கடி பிசுக்கினாலே ஷாகவே ஷாவாய். பாபிலோன் ராஜாக்கள் வருவாங்க, ராணுவம் கொத்தங்களை கட்டுவாங்க. குடும்பத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, பட்டணத்துக்கு விரோதமா, எங்கும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களுமா இருக்கும். பிரச்சனை தீராது. இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். நன்மை தீமை அறியத்தக்க அந்த 2 வட்டத்தில் இருந்தால் பிசாசு பாபிலோன் ராஜா, பாதாள ராஜா. அவன் ராஜ்யபாரம் 9ஆம் வருஷம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் அவனுடைய எல்லா ராணுவம் எருசலேமுக்கு விரோதமாக வந்து எருசலேம் திருச்சபைக்கு விரோதமாக இயேசு சேட்டு ஞானசாண்ட அபிஷேகம் பெற்று எருசலேமிருந்து எரிகோவுக்கு போகல. கல்லர்கள் வருவார். எரிகோவுக்கு போக நன்மை தீமை அறியத்தக்க இயேசு ஞானசாண்ட நன்மார்க்க துன்மார்க்கனாரு, ஜீவ மார்க்கனாரு. ஜீவ மார்க்கத்தில் ஃபேஸ்புக்கில் போ துளசிராமன் தாமசன் சர்ச் பண்ணு. யூடியூப்ல போய் துளசிராமன் தாமசன் எங்கேயுமே கேட்காத செய்திகள் எல்லாம் பதிவு. ஜீவ மார்க்கத்தை 100க்கு 100 போதித்த நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். பெரிய மாடல ஆசுவதிகளோட பாதுகாக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தினிக்கு சுத்திக்கிறோம். இயேசு ரத்தத்துக்கு ஓவர் பெய்டு ஜீவரத்தம். இயேசு சாமோட வாக்கு தத்துவம் அதை ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தால், எவ்வளோ பெரிய சாபம் இருந்தால் சித்திரி ஓடித்தான பசுத்தா இறங்கித்தான் ஆக வேண்டும். அந்த அடிப்பில் தான் இயேசு எங்கே போனாலும் பிசாசு சத்தினார். ஆதாமுக்குள் பிறந்த லேகியோன் பிசா 2000 பிசாசு இருக்கு. எவ்வளோ பாவம் செய்கிற பிசாசு தான். பாபிலோன் ராஜா ராணுவம் சேனி வந்து கொத்தலம் கட்டி நிர்வாண கோலமாகி பிணங்கள் மத்தியில் வஸ்திரம் இல்லாமல் இருக்காங்க. அந்த லேகியோன் பிசாசு. இயேசு போனாரு.
இயேசு ராஜா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துல நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு ஜீவசர ஜீவரத்தை அவன் பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதிஞ்சு அவன் உயிர்த்ததில்ல தேவன் தனக்கு ஜீவசர ஜீவர உடனே 2000 பேர் கைட்டு ஓடிய போச்சு பசுத்தா இறங்கிச்சு. இந்த 2வது வானத்தோடு இருக்கிற அந்த கட்டப்பு இந்த லேகோன் பிசாசுக்கு இந்த 2வது வானத்துல அந்தகார லோகாதிபதிகளோடு கூட இருந்த அந்த தொடர்பை கட் பண்ணி அவன் தலைமையில இயேசு ஜீவன் பரிவு அவன் பேர் சொல்லி பிதா ஆதாம்னு 2வது குத்த உடனே இந்த 2வது வான பிசாசுல சிதறி ஓடுது பரலோகத்துக்கு இணைப்பு உண்டானது. அவன் அன்று முதல் கொண்டு பெரிய ஊழிகாரன் ஆகிட்டான். பஸ்ல இருந்து இயேசுன்னு பார்த்து உட்காந்தான். 2000 பிசாசு தோத்திலாருங்க. உங்க பிள்ளைங்க ஏமாத்திரம் உங்க சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய ஆளு எந்த மனுஷனா கொண்டு வா இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் மார்க்கத்துக்கு கொண்டு வா நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய் ஆதாமிலிருந்து 2ஆம் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுத்து தேவன் தர கொடுத்து பாவத்தில் விடுதலை பசுத்தாவை இறக்கி ஜனங்களை விடுதலை பண்ணுங்கள். ஜாமோன் பசுத்தாவே தரிமையான நாளில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறதாவே. பயப்படாதே கலங்காதே தேக்கையாதே. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு அவங்கள பலி பீடத்தை கட்டி ஒரு பைத்து ஆட்டுக்குட்டியை தேவன் தர உலக ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசிர்வதித்தார். பரலோகத்தோடு கூட இணைப்பு இருந்தது. தேவன் ஆபிரகாம் எனக்கு சிநேகிதன் என்றார். எப்போ போனாலும் ஒரு பலி பீடத்தில் ஒரு பைத்து ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருந்தான். படி ஏற்பாட்டு அந்த பைத்து இயேசுவை அம்புக்குறிட்டு காட்டுது. புதிய அந்த உலகத்தின் பாசம் தேவாட்டு அவர் ஒரு ஜீவன் அவர் தேவ நீதி உயிர்த்தெதிருமானவர். அதை தேவன் தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்திட்டே இருந்தாதான். பாபிலோன் ராஜா பாதாள ராஜா வியாதி ராஜா சாப ராஜா தரித்திர ராஜா வானம் பொல்லாத விஷயம் பாதிக்காது. 24 hours 24 கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்து தேவ நீதி தூவித்து இயேசு சாப்பிட வாக்குது அவர் ஜீவன் இல்லப்பா போப்பா எப்போ பார்த்தாலும் ஜீவன் ஜீவன் தேவ நீதி தூவித்தில் தேவன் தனக்கு உங்களுக்கு நான் நீ ஜீவனை விட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கவலை ஒரு பயம் ஒரு வெறுப்பு ஒரு மாம்ச சிந்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி 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 பாவத்தின் சம்பளம் மாறின அசுத்தாய் வந்துடும். அதனால அந்த கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அதை உங்கள் சபை விசுவாசியில் கிறிஸ்துக்குள்ள கொண்டு அந்த கிறிஸ்து ஜீவ மார்க்கம் என்பதை கற்றுக் கொடுங்கள். தேவனுக்கு தனக்கு முழு கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். அவர் தேவ நீதித்து உயிர்த்தது ஆதாம் நன்மை தீமை பாவத்தின் சம்பளம் மாறணும். அதை தேவன் தர உலகத்தெல்லாம் காட்ட பாபிலோன் ராஜா தான் வாய்நாளெல்லாம் பிரச்சனை தீராது சாபம் தொலையாது வியாதி தொலையாது அந்தகார லோகாது போதாது கடன் தொலை நேராது. அப்போ இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யத்தை இயேசு ஜீவன்ல தேவ நீதியின் ஐஸ்வர்யம் ஜீவ ஐஸ்வர்யம் பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. தரித்திர ஓடும் பரலோக ஆசீர்வாதங்களை சந்திக்க இடைவிடாமல் செய்யணும். ஒரு நாள் திருப்பி பழையபடி போகக்கூடாது. தாவீது வர கத்தரை நாளிய காலத்து அவர் துதி எப்போதும் வாய்நாளெல்லாம் துதி சோத்திரம் இயேசு ஜீவன் ஆட்டுக்கு நீதிமான கோட்டம் தேவன் தனக்கு உலகத்துக்கு வர விரித்து தரித்திரம் சாபம் ஓடுது. தாவீது வர விரித்த தாவீதின் இருதயத்துக்கு ஏதோன்றாரு. அப்போ புதிய பாட்டில் இந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமின்ற வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் பசுத்த ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்துது தான். பிசாசின் ராஜ்ய ஜனங்களை உங்கள் மனைவி பிள்ளைங்களை குடும்பத்தை பற்றது தேசத்தை விடுவிக்கிற ஊழியம் வல்லமையான ஊழியம். ஆண்டு இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க தாவே பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிப்பிடும். அந்த அன்பு ஜீவனை பரிபூஜனை தேவனாய் கத்தெழுத்து உயிரத்தோடு முடியாத அன்பு கூறி என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு அதுக்கு ஒப்பாய் 2வது உன்னிடத்தில் பிறனிடத்தில் அன்பு பரன் பரலோகம் பூலோகம் அதான் முழு இயேசு ஜீவன் பரிவு ஆவின் வாயினால் வெளிப்படுத்துகிற ராஜா பாவங்களை சாபங்கள் மன தரிசி ஓட தேவாய் ஊட்டப்பட்டிருக்க தாவே எல்லா பாதாள ராஜ்யங்களும் சித தேவாய் ஊட்டப்படுது ஒரு கிறிஸ்துக்குள் தான் புதிய எல்லாம் புதிதாயின்னு சொல்லப்படுகிறது கத்தா. இந்த செய்தி கேட்க அப்படியே ஆஸ்வதிக்க முடியும் ஜெபிக்கும். நீங்கள் அப்படியே சேர்க்க என்னன்னு சொல்லி இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலையும் இருக்கும் உங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்காங்க. நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வேதாகம கல்லூரி படிப்பீர்களானால் கர்த்தருக்கு ஊழிய செய்கிற ஊழியக்காரலாக இருப்பீர்கள். என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. யூடியூப்பில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பரிபூர்ண ஜீவன் SIAG சோழவரம் கிராமம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பகுதியில் இருப்பீர்களானால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்தி என்னோடு உதவியாக இருந்தது என் மனைவி பெஸ்ஸி தாமஸ். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த நம்முடைய கடமை. நீங்கள் காணிக்கை செலுத்த இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன் அக்கௌண்ட் நம்பர் 5922075523 IFSC கோட் ID IB 000B066 பிபிகுளம் பிரான்ச் மதுரை இந்தியா. கூகுள் பேல அனுப்புனா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற போடாது.
மதுரை பட்டணம், தமிழ்நாடு, இந்திய தேச ஆட்சியம் முழு எங்க தேசத்தும் ஆதாம் வானத்துக்கு பூமி பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு போய் பிசாசின் ராஜ்யங்கள், சாபங்கள், பாவங்கள், மரணம், தரித்திரமாக இந்த உலகத்துல இந்த பாவத்தின் சம்பளத்தின் மரணம் விடியலாக இயேசு ஜீவனா நானே நல்ல மேய்ப்ப தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். திருடவும் கொள்ளவும் அடிக்கும் வரான் என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவனுனால் பரிபூர்ண பரம் வந்தேன். அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு முழுவதுக்கு கொடுத்து பிசாசு ராஜ்யம் விடுதலையாக்கி ஆனால் பரலோகத்தின் வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்கு நிலை நிற்கிறது தான் ஊழியம், ஆத்துமாதாயம். இந்த செய்தி மூலமாய் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 12/9/2020 மதுரை பட்டணத்தை கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். இந்த செய்தி என்னோடு உதவியாளரின் மனைவி மெர்சி தாமஸ்.